பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 12th அரசியல் அறிவியலில் இருக்கக்கூடிய முக்கியமான கலைச்சொற்கள் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இம்பீச்மெண்ட், இம்பீரியலிசம், இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னு பார்ப்போம். இம்பீச்மெண்ட் அப்படின்றது கண்டன தீர்மானம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது குடியரசுத் தலைவர் மீதான கண்டன தீர்மானத்தை இம்பீச்மெண்ட், அதாவது இம்பீச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கண்டன தீர்மானம். அடுத்து இம்பீரியலிசம், ஏகாதிபத்தியம். இது ரெண்டு பாருங்க, இன்டெகிரிட்டி, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. இன்டெகிரிட்டி அப்படின்னா நேர்மை, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா அறிவுசார் சொத்து. இது ரெண்டு சேமா இருக்கிற மாதிரி இருக்கும், பட் வித்தியாசமா இருக்கும், பார்த்துக்கோங்க. அடுத்து இன்டர்ம் கான்ஸ்டிடியூஷன், இடைக்கால அரசியல் அமைப்பு. அப்ப இந்த இன்டர்ம்ன்ற வார்த்தை மட்டும் தனியா கேட்கலாம். இன்டர்ம் அப்படின்னா இடைக்காலன்னு அர்த்தம். அடுத்தது இது ரெண்டு பாருங்க, ஜுடிஷியரி, ஜுரிஸ்டிக்ஷன். ஜுடிஷியரி நீதித்துறை, ஜுரிஸ்டிக்ஷன் அதிகார வரம்பு. சரிங்களா? என்னோட ஜுரிஸ்டிக்ஷனுக்குள்ள இது வரல அப்படின்னு சொல்லுவாங்களா, அப்படின்னா என்னோட அதிகார வரம்புக்குள்ள இது வரல அப்படின்னு அர்த்தம். ஜுடிஷியரி நீதித்துறை, ஜுரிஸ்டிக்ஷன் அதிகார வரம்பு. அடுத்து இது மூணு சேமா இருக்கிற மாதிரி இருக்கும், பட் வேற வேற. இது பாருங்க, லெஜிட்டிமசி, லிபரலிசம், லிபர்ட்டி. லெஜிட்டிமசி அப்படின்னா சட்டப்பூர்வமான தன்மை, லிபரலிசம் தாராளவாதம், லிபர்ட்டி சுதந்திரம். அதாவது லிபர்ட்டி ஸ்டாச்சுன்னு சொல்லுவாங்களா, அப்படின்னா சுதந்திர தேவி சிலைன்னு சொல்லுவாங்க. அப்ப லிபர்ட்டி அப்படின்னா சுதந்திரம், லிபரலிசம் அப்படின்னா தாராளவாதம். இது 12th அரசியல் அறிவியல் புக்குப்பா. சரிங்களா? 12th அரசியல் அறிவியல் புக்ல புக் பேக்ல இருக்கக்கூடிய கலைச்சொற்கள். இந்த மாதிரி புக்ல இருந்து தான் நம்மளுக்கு கலைச்சொற்கள் நிறைய கேட்குறாங்க. ஸோ 12th ஹிஸ்ட்ரி, அரசியல் அறிவியல், எக்கனாமிக்ஸ், இது மூணுலையும் புக் பேக்ல இருக்கக்கூடிய கலைச்சொற்களை தெளிவாக பார்த்துக்கோங்க. எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.